2025ஆம் வருடம் ஜாக்பாட் அடிக்க போகக்கூடிய ராசிகளை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 ராசிகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ராசிகளாக மாறப்போகுது. இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தப்பிக்க போகிறீங்க. இந்த 2025ஆம் வருடமாவது உங்களுக்கு ரொம்ப நல்லாவும் அருமையாகவும் இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு இதில் நல்ல யோகம் பெறக்கூடிய ராசிகள் ஆர்டர் வைஸாக நான் சொல்கிறேன். ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க. ஏன்னா 10ஆம் இடமுக்கு அது 2ஆம் இடமாக வரதுனால 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானமாக இருக்குது. அந்த லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சனி வராருங்க. இந்த சனி யார் அப்படின்னா, உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும், ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 9, 10 குடையவர். 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம், 10ங்கிறது வந்து தொழில் ஸ்தானம். அதாவது ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே வந்து உங்களுக்கு சனி தான். ஸோ அதனால் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் சனி 11ஆம் இடத்துல வராரு. அதே மாதிரி குரு 2ஆம் இடம். 2ஆம் இடம்ங்கிறத தனஸ்தானம். அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவரே தான் 11ஆம் அதிபதி. 11 கூடையவர் 2ஆம் இடத்துல. இந்த யோகம் வந்து 12 ராசிகளில் ரிஷபராசிக்கு மட்டுமே இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாது. இந்த 2025ஆம் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசிக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஏன்னா தனஸ்தானத்துக்கே வந்து குரு வராரு. அதனால் யாருக்காவது குரு தசை அடிக்குது, யாருக்காவது குரு தசையோ அல்லது சனி தசையோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன திசைன்னு சொல்லுங்கள். சனி திசை நடக்குதா இல்லை குரு திசை நடக்குதா ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் என்ன வழிபாடு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடியது. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல வந்துட்டு உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலில் இவ்வளோ நாளாக எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ அது எல்லாமே வந்து காணாமல் போயிடும். நல்லபடியாக தொழில் நடக்கும். அது போக ராகு வந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. உங்களுக்கு வந்து ஃபாரின் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் இது எல்லாமே வரும். எக்கனாமிக்கல் வைஸ் இந்த 2024 காட்டிலும் 2025 வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க.